இப்போ எனக்கு நடந்தது வெறும் ஒரு 0.1% கூட இல்லை. இப்போ அஜித் குமார் அவருக்கு நடந்தது அதோட மேக்ஸிமம். எனக்கு ரொம்ப பாதிக்கப்பட்ட விஷயம் என் தம்பி. அவன் HDFC பேங்க்ல மேனேஜர். ஸோ அவன் அப்பப்போ வந்து என் முன்னாடி கண்கலங்கி அழுதுட்டு இருப்பான். நான் எதுவுமே பண்ணலையேண்ணா, என்ன தானே இது பண்ணாங்க அப்படின்னு மாதிரி அழுவான். பட் அதை என்னால் கன்ட்ரோல் பண்ணவும் முடியல. நான் இப்போ என்ன சொல்லி அவனை கன்ட்ரோல் டார்லிங், மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற Max Gold. Call 04445454545. அது ஒரு ஒபியஸாக ஒரு வருத்தம் இருக்கு. என்ன ஒரு எல்லாரும் ஒரு உழைப்பை போட்டிருக்காங்க, அது கரெக்டாக மக்களை போய் சேரலைங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சு. பட் எனிவேஸ் அதுதான் லைஃப். இல்லை நாங்கள் இதை எதிர்பார்க்கறது நடந்தால் அப்புறம் லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ ரவிக்குமார் சார் அப்பவே சொன்னார், நீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்க, இல்லை ரொம்ப கஷ்டப்படுற. அதுக்கப்புறம் லால் சார் செட்டுக்குள்ளே வரும்போதே செட்டே சைலண்ட் ஆயிடுச்சு. நானும் பார்த்துட்டு ஓகே உண்மையிலேயே சண்டைக்கோழி வில்லம் மாதிரி தான் சார் இருக்க போகிறார் போல அப்படின்னு. இல்லை சில விஷயம் அப்படிதான், நாங்கள் கரெக்டாக இருக்கும்போது சில விஷயம் நமக்கு நடக்கும். அது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நடந்திருக்கு. இப்போ எனக்கு நடந்தது வெறும் ஒரு 0.1% கூட இல்லை. இப்போ அஜித் குமார் அவருக்கு நடந்தது அதோட மேக்ஸிமம். அந்த மாதிரி இஷ்யூஸ் எப்படின்னா ஒரு பெரிய வெள்ள சோத்துல ஒரு கருப்பு புள்ளி வச்ச மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் அந்த மாதிரி பீப்புள்ஸ் இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் கண்டிப்பாக அது இஷ்யூ முடிஞ்சதுக்கப்புறம் ஏன் நீங்கள் வெளியே கூட வந்து பேசலை? எதுவுமே வந்து அப்படியே விட்டீங்க எதுக்காக? அதை திருப்பி பேசி இது ஒரு தேவையில்லாத ஒரு இஷ்யூ தான். ஏன்னா இப்போ நான் பேசுகிறதால ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு ரொம்ப பாதிக்கப்பட்ட விஷயம் என் தம்பி. அவன் HDFC பேங்க்ல மேனேஜர். ஸோ அவன் அப்பப்போ வந்து என் முன்னாடி கண்கலங்கி அழுதுட்டு இருப்பான். நான் எதுவுமே பண்ணலையேண்ணா, என்ன தானே இது பண்ணாங்க அப்படின்னு மாதிரி அழுவான். பட் அதை என்னால் கன்ட்ரோல் பண்ணவும் முடியல. நான் இப்போ என்ன சொல்லி அவனை கன்ட்ரோல் பண்ணேன்? தர்ஷன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. அதாவது நீங்கள் ரொம்ப சூஸியாகவே இருக்கீங்க. ஏன்னா பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 படம் தான் படிக்கிறீங்க. அதுவும் நாடு வந்து சூப்பரான படம். அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஃப்ரெண்டு வந்ததுனால அந்த படம் வந்து பெருசாக தேட்டருக்குலாம் வந்து போனால அது எவ்வளோ வருத்தமாக இருந்துச்சா நமக்கு? அது ஒரு ஒபியஸாக ஒரு வருத்தம் இருக்குது. என்ன ஒரு எல்லாரும் ஒரு உழைப்பை போட்டிருக்காங்க, அண்ட் அது கரெக்டாக மக்களை போய் சேரலைங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சு. பட் எனிவேஸ் அதுதான் லைஃப். இல்லை நாங்கள் இதை எதிர்பார்க்கறது நடந்தால் அப்புறம் லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ இவர் எந்த அளவுக்கு ப்ரொமோஷன் இறங்கியிருந்தாருன்னா ஃப்ளட் அப்போ நாடு டிஷர்ட் போட்டே அன்னைக்கு வச்சு உங்களுக்கு நான் அப்போவே சொன்னேன், நார்மலாக அந்த பிளான் ஒன்று இருந்துச்சு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. இவங்க நாடு டிஷர்ட் வேறு கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு தேவையில்லை, அதுக்கு ஹெல்ப்பாக பண்ணிட்டு போயிடலாமேன்னு இருந்தோம். பட் எனிவே ப்ரொடக்ஷன் ஒன்று பண்ணோம். அப்புறம் தர்ஷன் ப்ரொடக்ஷன் பேச்சை கேட்கலான்னு வேறு அது ஒரு நியூஸ் வேறு. இப்போ ஒரு விதமான பயம் இருக்கா? ஏன்னா ஒரு அப்கமிங் ஹீரோக்கு வந்து இந்த மேட்டர்லாம் சொல்லிடுவாங்க. சும்மா வந்து ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு போனாலே வந்து இப்போ ரீசெண்டாக பபுல்காம் சாப்பிட்டதுலாம் வந்து ஒரு கேஸ் ஆகுது. என்ன நீங்கள் பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. பார்த்து எதுவுமே பார்த்து பண்ணால் அதோட தாக்கம் தெரியும் ஈஸியாக. இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ யூஸ்வலாக நாங்கள் எப்படி இருப்போமோ அப்படியே இருந்துட்டு போனால் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அது அப்படி தான் என்ன பிக் பாஸ் உள்ள அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கு. யாராவது சொல்லிருக்காங்களா என்ன பிக் பாஸ் நல்ல பையனா இருக்கு, வெளியே வந்து ஆட்டிடியூட் காட்டுற அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா உங்களுக்கு கமெண்ட்ஸ்? ஏதாவது அந்த மாதிரி வந்ததில்லை. ஓகே, என்ன இவ்வளோ குழந்தை மாதிரி பேசுறீங்க? இல்லை உண்மையிலேயே அந்த மாதிரி தான் பண்ணிருக்கீங்கன்னு யோசிக்கிறேன். பட் அது செட்டும் ஆகாது, அது எதுக்கு தேவையில்லாதது. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ லால் சார், இதுக்கு முன்னாடி கேஸ் ரவிக்குமார் சார், இந்த மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட் கூட நடிக்கிறதுங்கிறது உங்களுக்கு எவ்வளோ பெரிய, ஏன்னா அப்கமிங் ஹீரோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க, அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை ஃபஸ்ட்டு ரவிக்குமார் சார் பண்ணும்போது எனக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு கூகுள் குட்டப்பால் இருந்த ஒரு தயக்கம் பதட்டம் என்னென்னா, இந்த ரோலிங் ஆக்ஷன் சொன்னால் ஹார்ட் பீட் அடிக்கும், டயலாகை ஃபாஸ்ட்டாக பேசுவோம். ஸோ ரவிக்குமார் சார் அப்போவே சொன்னார், நீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்க, டப்பிங்கில் ரொம்ப கஷ்டப்படுவேன். அதே மாதிரி டப்பிங் ஒரு 8 நாள் போச்சு, இன்னும் இவ்வளவு பேசி வச்சுருக்கோம் அப்படின்னு. ஸோ அதை உடைச்சது சரவணன் சார் தான். ஸோ அவர்கிட்ட ஒரு 40 days ஒர்க் ஷாப் இருந்தது, ஒரு ஸ்கூல் மாதிரி, டெய்லி 8 hours இருக்கும். ஸோ அந்த பயத்தை போக்காட்டினது சரவணன் சார். அதுக்கப்புறம் லால் சார் செட்டுக்குள்ளே வரும்போதே செட்டே சைலண்ட் ஆயிடுச்சு. நானும் பார்த்துட்டு ஓகே உண்மையிலேயே சண்டைக்கோழி வில்லம் மாதிரி தான் சார் இருக்க போகிறார் போல அப்படின்னு. சார் அப்புறம் லைட்டாக நான் ஓப்பன் அப் பண்ணேன், சார் ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் யூ, படம்லாம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் சார் ரொம்ப குழந்தை மாதிரி ஃபன் பண்ணுவார், எல்லாரையும் கலாய்ப்பார், ரேண்டமாக ஏதாவது வீடியோ பண்ணிக்க டேய் என்னடா பார்க்குற அப்படின்லாம் வருவார். ஸோ அவர்கிட்ட இந்த நிறைய விஷயம் லேர்ன் பண்ணேன். அவர்கிட்ட முக்கியமான லேர்ன் பண்ண விஷயம் என்னென்னா, அவர் இப்போ ஆக்ஷன் கட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் ரிலாக்ஸ் ஆகிடுவோம். அவர் கேமரா ஆஃப் பண்ணும் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார், அந்த கேரக்டராக தான் இருப்பார். ஸோ கேமராவோட பட்டன் ஆஃப் பண்ணுற சவுண்டு கேட்டதுக்கப்புறம் தான் அவர் ரிலாக்ஸ்ட் ஆவார். ஸோ எப்போவுமே நீங்கள் என்ஜி ஷாட் எடுத்தால் நாம் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்போம் முடிஞ்சதுக்கப்புறம். சார் அந்த கேரக்டர் மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயம் லேர்ன் பண்ணேன். இப்போ அந்த சினிமாவில் வந்து ஜெயிக்கணும்னு வந்த ஒரு பையன், ஸ்ரீலங்காவிலேருந்து கிளம்பி வந்த ஒரு பையன், அவருக்கு ஏகப்பட்ட கதைகள் வந்துருக்கும். என்னென்ன கதையெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க?
ஏன்னா வந்து நிறைய பேர் நான் ஒரு 5 வருஷமா கதை கேட்டுருப்பீங்கல்ல, என்னென்ன கதையெல்லாம் வந்து உங்களை எக்ஸைட் பண்ணுச்சு, என்னென்ன கதைலாம் வந்து என்ன இப்படிலாம் சொல்றாங்க அந்த மாதிரி இருந்துச்சு? இல்லை எக்ஸைட் பண்ணுற மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும், பட் அதுக்கான ப்ரொடக்ஷன்ஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி சில சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை பண்ணும் அப்படின்னு, பட் அதுக்கான ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கணும். அண்ட் எக்ஸைட் சில ஸ்டோரிஸ் எப்படி இருக்குன்னா, ஓப்பனிங்லேயே ஒரு ஃபைட் இருக்கும். சார் ஏன் சார் இந்த ஃபைட்டுன்னு கேட்டால், தர்ஷன் நீங்கள் அந்த மாதிரி லான்ச் ஆகுங்க. இல்லை சார் நான் லான்ச் ஆகுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஃபைட்ஸ் வரதை அவாய்ட் பண்ணுறது, இல்லைன்னா அந்த நாடு மாதிரி திருப்பி ரிப்பீட் ஆகிற கேரக்டர்ஸ் இருந்தால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான். பட் வாரது கொஞ்சம் தான், அதில் தான் ஏதாவது ஃபில்டர் பண்ண முடியும். இப்போ நாட்டில் எவ்வளோ கிலோ ஏற்றுனீங்க, எவ்வளோ கிலோ குறைச்சிங்க? நாடுக்கு முன்னாடி 82ல் இருந்தேன். ஸோ நாடில் சரவணன் சார் என்ன சொன்னேன்னா, ரொம்ப ரிப்டாக வேணாம், இல்லை ரொம்ப பல்காக வேணாம் அப்படின்னு சொல்லி, ஒரு விவசாயி அப்படி இருப்பாரோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கு ஒரு 8 கிலோ நரேஷோட பேசி தான் போட்டேன். அதுக்கப்புறம் சரி திருப்பி அதே மாதிரி பார்த்துருவாங்கன்னு சொல்லி கட் டவுன் பண்ணும்போது தான் சாரோட போலீஸ் ஸ்டோரி வந்தது. ஸோ எப்போவுமே போலீஸ் ஸ்டோரி வரைக்கும் ஒரு ஃபேஸில் ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும், கொஞ்சம் பப்ளியாக இருக்கணும்னு சொல்லி அதுக்கு கொஞ்சம் ஒரு வெயிட் போட்டு நரேஷோட பேசிட்டு, ஸோ ஒரு 90 வரைக்கும் போகலாம், லைட்டாக ஒரு தொப்பை இருக்கட்டும், சுஜித் சார் வேறு பக்கத்தில் இருக்கணும், கண்ணாலேயே பேசிடுவார் சார். அண்ட் ஸோ அதுக்காக கொஞ்சம் மெச்சூர்டாக ட்ரை பண்ணோம் தான். ஸோ எகெயின் இந்த என்ன ப்ரொமோஷன் வருது அதே மாதிரி பார்த்துருவாங்கன்னு சொல்லி திருப்பி குறைச்சி தாடிலாம் வச்சு ஒரு டக்கால்ட்டி வேலை தான். எங்களுக்குனாலும் வந்து அதில் சரண்டர் இருக்குது, பயங்கரமாக ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கீங்க. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்த இந்த கேள்வி கேட்டாங்களான்னு தெரில, அதாவது உங்களுக்கு ஒரு போலீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, இந்த கேள்வி கேட்டாங்களா ஆல்ரெடி? ஏன்னா கேட்கல. சரி ஓகே, ஒரு போலீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்த்த ஒரு போலீஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஒன்றும் அது மாதிரி இது மாதிரி ஒரு பயப்படுற மாதிரி ரீசெண்டாக சார் ஒன்று பார்த்தேன். பயப்படுற மாதிரி இல்லை சார், சும்மா காமெடியாக கூட ஓகே தான். இல்லை நம்ம மெயினாக போலீஸ்ட்ட மெயினாக பார்த்தா லைசன்ஸ் இல்லாமல் ஹெல்மெட் மாட்டுறோம் அந்த மாதிரி தான். லைசன்ஸ் இல்லை ஹெல்மெட் இல்லாமல் போனோம் தான், ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ் அதெல்லாம் கிடையாது. ட்ரங்க் அண்ட் டிரைவ் இல்லை, ஹெல்மெட் இல்லாமல் மாட்டினா தான். பட் அவங்க சில சமயம் சொல்லியிருக்காங்க, எப்பா அதான் சொல்கிறாங்கல்ல போடுங்கப்பா, அப்படியே ஒரு 2 தடவை ஃபைன் கட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். பட் எனக்கு அவங்கள்ட்ட ஒரு நல்ல ஒரு இதாக தான் இருக்குது, அவங்கள ஒரு தப்பாக பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நடந்தது கிடையாது. ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. உங்களுக்கு சார் சேட்டா உங்களுக்கு ஏதாவது போலீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏதாவது? இல்லை, இப்போ நான் மலையாளத்தில் வந்து நிறைய போலீஸ் ரோல்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நிறைய ஃபிலிம்ஸில் நிறைய த ரியல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தே ஆர் ஆல்சோ ஆக்டர்ஸ். ஓகே, நிறைய இருக்குது. லைக் ஸோ வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் வித் அ லாட் ஆஃப் போலீஸ் பீப்புள் இன் த ஃபிலிம் செட் ஆல்சோ. ஸோ அவர் நிறைய தே டாக் அபவுட் தேர் லைவ்ஸ், அவரோட ஒர்க் எப்படி இருக்குது, அண்ட் தென் ஹவு தட் தே வாண்ட் டு ஆக்ட் ஆல்சோ. பட் ஆனால் இந்த மாதிரி த ஒர்க் இஸ் ஸோ ஹெவி ஃபார் தெம். So I mean, for me, police people are not other some other people. I have a lot of friends who are like, we talk very closely about things. So அந்த மாதிரி police is not a very scary. கிரிக்கெட் கமெண்ட்ரி பார்க்குற மாதிரி இருக்கு சார். கிரிக்கெட் கமெண்ட்ரி. ஓகே, அவ்வளோதான் பேசிங்க சார். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், எப்படியும் கேர்ள்ஸுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, ஏன்னா அவங்க பார்த்தாலே வந்து அழகாக இருக்கமா போமா அப்படின்னு அனுப்பி விட்டுப்பாங்க. அந்த மாதிரி நடந்திருக்கா? கஸ்டமர் யோசி அடுத்து என் வர வரப்போகுது, இதுக்கு தான் இந்த கேள்வியா? அப்படி தெரியாது. நான் அதை பற்றி கேட்கல, பிறகு காமெடியா என்ன நடந்து கேட்க போகிறேன். இல்லை இல்லை மீன் டிரைவிங் கற்றுக்கிட்ட புதுசில் எது ஒன் வே எது அப்படின்னு தெரியாமல் போயிட்டு மாடி இருக்கிறத அட்வைஸ் பண்ணி அனுப்பிடுவாங்க. அப்படி அவர் பார்க்குறத பார்த்தா ஏதோ நடந்திருக்கு, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? எதுக்கு அப்படி தெரியுமா? ஒன்வே தெரியாமல் போயிருக்கீங்க? ஆமா தெரியும், உள்ள போய்க்கே ஒன்வேன்னு தெரியுமே. தெரியாது, அப்படியே யாராவது போயிட்டு இருப்பாங்கல்ல, ஆட்டோ பைக் அந்த மாதிரி போயிட்டு, நான் கூட டபுள் வே தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு போயிடுவேன். பார்த்தா ஒன் வே அப்படின்றாங்க. ஐயோ என்ன மட்டும் தான் பிடிப்பீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். போகிறேன் பிடிச்சா உங்களோட ஃபைன் வாங்குறாங்களா? எப்படி வாங்க மாட்டாங்களே? இல்லை இல்லை நான் கட்டியிருக்கேன். கட்டிருக்கீங்க? ஆமாம்மா கட்டியிருக்கேன். ஏதோ நல்ல மனுஷன் தான் அவர். சில பேர் போயிட்டு வாமா இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. சில பேர் ஃபைன் தாம்மா அப்படின்னு சொல்லி சரிங்க அப்படின்னு சொல்லி கட்டிடுவேன். ஓகே, சொல்லுங்க, என்ன கொஸ்டின் ப்ரோ? ஒரு போலீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இல்லை, ரீசெண்டாக ஒரு போலீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது. பட் அதில் ஹானஸ்டாக சொல்லணும்னா உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட். நீங்கள் வந்து அந்த அந்த நீங்கள் அதாவது அழுதுக்கு ஏன்டா அப்படி பண்ணீங்க அந்த மாதிரி கொதிச்சதெல்லாம் வந்து நாங்கள் இல்லை, சில விஷயம் அப்படிதான். நாங்கள் கரெக்டாக இருக்கும்போது சில விஷயம் நமக்கு நடக்கும். அது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நடந்திருக்கு. இப்போ எனக்கு நடந்தது வெறும் ஒரு 0.1% கூட இல்லை. இப்போ அஜித்குமார் அவருக்கு நடந்தது அதோட மேக்ஸிமம். ஸோ அதால் எனக்கு அந்த ஒரு ஃபீல் தெரியும். பட் அது அட் தி எண்ட் ஆஃப் த டே இப்போ அந்த மாதிரி இஷ்யூஸ் எப்படின்னா, ஒரு பெரிய வெள்ள சோத்தில் ஒரு கருப்பு புள்ளி வச்ச மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் அந்த மாதிரி பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு இப்போ அஜித்குமார் அந்த கேஸில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு தண்டனை வரணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு தண்டனை இனிமேல் ஏன்னா இது திருப்பி ரிப்பீட் ஆகிற ஒரு விஷயம் ஒன்று.
அது எளிய மக்களுக்கு நடக்கும்போது தான் இப்போ எனக்காவது அட்லீஸ்ட் மீடியாஸ் வந்து நைட்டு 2 o'clock அவங்களே அட்ரஸ் தேடி வந்து என் சைட் ஆஃப் த ஸ்டோரியை கொடுத்தாங்க அண்ட் மக்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பட் இந்த மாதிரி எளிமையான மக்கள் மாட்டும்போது தான் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டும் இருக்காது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் கண்டிப்பாக அதுக்கு ஒரு தண்டனை எடுப்பாங்க. பட் அந்த தண்டனை இனிமேல் நடக்காத மாதிரி இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். பட் நான் பேசிக்கலாக பார்க்குற விஷயம் அப்படின்னா, இந்த ஒரு சின்ன புள்ளியை வச்சு ஒட்டுமொத்த போலீஸ் ஆஃபீஸரையே தப்பாக பேசுகிறது தான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நானும் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருக்கேன், எவ்வளவோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உள்ளே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் நியூஸில் பார்க்குறோம், அவங்க இருக்கிறதால நாங்கள் சுதந்திரமாக வெளில போகிறோம். அது இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடாகவே போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கிறதால தான் ஒரு விதமான அமைதி ஒன்று இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக பேசாமல் இந்த மாதிரி ஆட்களுக்கான தண்டனை வாங்கி கொடுத்தாலே அது ஒரு நல்ல விஷயமா தான். இஷ்யூ முடிஞ்ச அப்புறம் ஏன் நீங்கள் வெளியே கூட வந்து பேசலை, எதுவுமே வந்து அப்படியே விட்டீங்க, எதுக்காக? இல்லை, அது இப்போ அதை திருப்பி பேசி ஒரு தேவையில்லாத ஒரு இஷ்யூ தான். ஏன்னா இப்போ நான் பேசுகிறதால ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு ரொம்ப பாதிக்கப்பட்ட விஷயம் என் தம்பி. அவன் HDFC பேங்க்கில் மேனேஜர். ஸோ அவன் அப்பப்போ வந்து என் முன்னாடி கண்கலங்கி அழுதுட்டு இருப்பான். நான் எதுவுமே பண்ணலையேண்ணா, என்ன தானே இது பண்ணாங்க அப்படின்னு மாதிரி அழுவான். பட் அதை என்னால் கன்சோல் பண்ணவும் முடியல. நான் இப்போ என்ன சொல்லி அவனை கன்சோல் பண்ணுறது? ஸோ அதால் இந்த இஷ்யூ அப்படியே விட்டுருவோம். ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு மீடியாஸ். அந்த மீடியாஸ் இருந்ததால தான் இன்னைக்கு மக்களுக்கு தெரிய வந்து என் தம்பி நான் இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கிய ரீசன். ஸோ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். பட் அதையே திருப்பி ஏன்னா எனக்கு நடந்த விஷயம் 0.1% கூட இருக்காது, அதோட ஒரு பெரிய இழப்பு ஒன்று நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி பேசுவோமே தவிர நான் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்படி 1000 பேர் 1000 விஷயம் பார்த்துருப்பாங்க. சார் அதில் ஒன்று தான் இது. அதாவது கேரளாவிலேருந்து இங்கே வர்ற மக்களை வந்து நாங்கள் அவ்வளோ வந்து வரையிருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக வந்து கூலி சாங் பார்த்தீங்களா? அவங்க ஆள் கலக்கிட்டு இருக்காரு. சொல்லுங்க, எப்படி வந்து இப்போ தமிழ் சினிமா எப்படி வரவேற்குது, எவ்வளோ வந்து உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கு? எனக்கு நான் இப்போ ஐ எம் வெரி ஹாப்பி. நிறைய தமிழ் படங்கள் எனக்கு வருது. இப்போ ரெட்ரோ அண்ட் தென் இப்போ பொன்ராம் சரோட கும்புசீவி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ ஜெயிலர் 2 இருக்கேன். ஸோ இட்ஸ் வெரி நீங்களும் இருக்கீங்களா? ஹேவ் அ ஸ்மால் ரோல். ஸோ இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அது அந்த மலையாளம் ஃபிலிம்ஸ் ஆர் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஐ மீன் இந்த ஈவன் த கண்டென்ட் அண்ட் ஆல்சோ how it is expressed. இப்போ மலையாளம் படங்கள் இப்போ வந்து ரொம்ப ஹைப்பர் ரியலிஸ்டிக் அந்த மாதிரி இதில் போகுது. அண்ட் சம்டைம்ஸ் யூ கேன் see that இட்ஸ் கொஞ்சம் கேஷுவல் ஆக்டிங் மாதிரி ஃபீல் ஆகிடும் இந்த ரியல் அதுக்காக. பட் தென் எனக்கு வந்து இப்போ இந்த தமிழ் ஃபிலிம்ஸில் அண்ட் ஆல்சோ த கண்டென்ட் ஆர் ஸ்ட்ராங் இமோஷன்ஸ் அண்ட் இன்டென்ஸ் இமோஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ யா, எனக்கு ஆஸ் அ பெர்ஃபார்மர் I'm very happy, doing this. Yeah, there are more variations and more different subtle things to explore. அது எனக்கு ரொம்ப டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற Max Gold. Call 044 4545 4545.